out by our Honorable Minister in the presence of our Honorable சேலம் கூட்ட ரயில்வே மேலாளர் திரு பங்கஜ் குமார் சின்ஹா அவர்கள் வரவேற்புரை வழங்குவார். Union Minister of the State for Information and Broadcasting, Fisheries, Animal Husbandry and Dairying, Dr. L. Murugan ji, Honorable MP Coimbatore, Sri P. N. Natarajan, MLA, all DRUCC members, officers of railway, central government and state. இந்த ஊர்தியை இந்த ட்ரெயின் அனுப்புறது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். வரவேற்கிறேன். நான் வாட்ஸ்அப்லேயே போட்டிருக்கிறேன். மாண்புமிகு அமைச்சரிடத்திலேயும் இப்போ நான் கேட்டேன். ஒன்று என்னன்னு சொன்னா, பொள்ளாச்சி டு மேட்டுப்பாளையம் அந்த மெமோ ட்ரெயின் இயக்குவதற்காக வாய்ப்பு இருக்கு. ஜனங்க ரொம்ப கேட்டுட்டும் இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் கவனிக்கணும். டிஆர்எம் சார், can you understand when I speak in Tamil? That I will give you in writing also, that is different. Memo train பொள்ளாச்சி டு மேட்டுப்பாளையம் 1. 2, ரயில்வே பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது பெங்களூர் கோயம்புத்தூர் அந்த இன்டர்சிட்டியை மேட்டுப்பாளையம் வரைக்கும் நாங்கள் நீடிக்கிறோம் என்று மாண்புமிகு அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்தார். அவர் ரயில்வே மந்திரியாக இருக்கிற போது பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னாங்க. இன்னைய வரைக்கும் அது அமலாகாம இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் டிஆர்எம் சொல்லணும். அதாவது கோரிக்கை வைக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இது நாட்டுதான் பொதுமக்களுடைய பிரதிநிதிகளாக உங்களிடத்தை சொல்ல முடியும். எங்ககிட்ட தானே சொல்றாங்க, அது உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். 1. 2 கோவிட் பீரியட்ல பேசஞ்சர் முழுவதும் எக்ஸ்பிரஸா அதுக்கப்புறம் மாத்தி போட்டிருக்கிறோம். 10 ரூபாய் இந்த சார்ஜ், 30 ரூபாய், பிரச்சனை இல்லை. ஆனா என்ன கேட்கிறேன்னு சொன்னா, இப்ப சிங்காநல்லூர் ஸ்டேஷன்ல நிக்கிறது இல்லை. ஒரு 300 பேர் 200 பேருக்கு மேல நாங்க டிக்கெட் எடுக்கிறவங்கள செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஆகவே நாங்க என்ன கேட்கிறோம்னு சொன்னா, we are not disputing the rate. கட்டணத்தை பற்றி நாங்க கேட்கல. மாண்புமிகு அமைச்சரிடத்திலே கேட்டுக்கொள்வது, டிஆர்எம் அவரிடத்திலே கேட்டுக்கொள்வதுன்னா, அந்த ட்ரெயின் ஒரு ஸ்டாப்பேஜ். அதுக்கு என்ன காரணம்னா, Animal Husbandry and Dairying, Dr. L. Murugan sir, to give away his special address to the gathering here, please. மாண்புமிகு மத்திய தகவல் ஒளிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களது பேருரை. மாண்புமிகு கோவை பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு பி.ஆர். நடராஜன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு பங்கஜ் குமார் சின்ஹா, டிஆர்எம் சேலம் டிவிஷன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு பி. சிவலிங்கம், அடிஷனல் டிஆர்எம் சேலம் டிவிஷன் அவர்களே,
மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ரயில்வே துறை அதிகாரிகளை, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை, மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற கோவை மற்றும் பொள்ளாச்சி மக்களின் கனவு மெய்ப்பதும் அற்புத தருணம் இதோ. கோவை கோவை பொள்ளாச்சி பால்வளத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களால் இனிதே கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட உள்ளது. The citizens of Coimbatore city and Pollachi always desire to have an ambitious train from Coimbatore to Pollachi and back, and this train will be now flagged out by our Honorable Minister in the presence of our Honorable MPPs. கோவை பொள்ளாச்சி இடையிலான பயணிகள் ரயிலானது, புதிய பயணிகள் ரயிலானது இன்னும் சற்று நேரத்தில் டாக்டர் எல் முருகன் அவர்களால் கொடியசைத்து துவக்கி வைக்கப்படும். மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு PR நடராஜன் அவர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நீங்கள் எதிர்பார்த்த அற்புத தருணம் உங்கள் கண்களுக்கு விருந்தாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் ஐயா அவர்கள், ரயில்வே துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் கோவை பொள்ளாச்சி இடையிலான புதிய ரயிலானது Thank you.
ராஜா 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 உள்ள உள்ளவா உள்ளவா May I now request our Honorable Additional Railway Manager Civil Sir to give away one of plans. இந்த விழாவுக்கு வருகின்ற மாண்புமிகு மத்திய அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களது டிஆர்எம் அவர்களுக்கும் மற்றும் துறை அதிகாரிகளுக்கும் முக்கியமாக மீடியாவுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு உறுதுணையாக அத்துணை பேருக்கும் என்னுடைய சேலம் டிவிஷன் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியுரையாற்றிய சேலம் கோட்ட கூடுதல் ரயில்வே மேலாளர் திரு பி சிவலிங்கம் அவர்களுக்கு நன்றி. Thank you, sir, for your Thanksgiving address. விழாவினை நிறைவு செய்யும் விதமாக நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம்.